Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திரு அக்னேஸ்வரன், எவ்வளவு நாள் திமுக எதிர்ப்புல மட்டுமே அதிமுக அரசியல தாக்கு பிடிக்க போகுதுன்னு திரு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அது ஒன்று மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இந்திய நாட்டினுடைய பிரதமர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல. தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் அவநம்பிக்கைக்குரியவர் அப்படின்றத ரொம்ப யோசிச்சு அழுத்தமாக சொல்லுகிறேன். ஒன்று, 14 முறை 1984 தமிழ்நாட்டில் ஐயா ஜி.கே. மூப்பனார் தலைவராக இருந்தபோது ராஜீவ்காந்தி அவர்கள் 14 முறை வந்தார். அப்பயே காங்கிரஸ் 67க்கு பிறகு ஆட்சி அமைக்க முடியல. நீங்க இப்பதான் 9 முறை வந்திருக்கீங்க. இன்னும் எத்தனை முறை வந்தாலும் திமுகவுக்கு அது சாதகம்ன்றாரு. அதில் அதிமுகவுக்கு என்ன சாதகம்? திரு ஸ்டாலின் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் திரு மோடி தமிழ்நாட்டுக்கு வரட்டும், எங்களுக்கு தான் அது சாதகம்ன்றாரு. தமிழ்நாட்டில் திமுக பாஜகவை வம்புக்கு இழுக்கிறதுனால தமிழ்நாட்டில் தரசு சியாம் சார் அதில் கரெக்டா கோடிட்டு காட்டினார். பாஜகவை தமிழ்நாட்டில் முன்னிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் கேலோ இந்தியா, மிக்ஸாம் புயலுக்கு காசு கொடுக்கறாலும் பரவாயில்ல, செஸ்ஸுக்கு வாங்க தலைவான்னு கூட்டிட்டு வர்றதெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்கின்ற வேணுமென்றே செய்யக்கூடியது. நீங்கள் விரும்புதா? திமுக விரும்புதுன்னு திமுக விரும்புது, ஆனா மக்கள் அதை விரும்பவில்லை. நீங்க மோடி எதிர்ப்பு என்று சொல்லுகிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவை நீங்கள் அதை வந்து சாதாரணமா நினைக்கிறீங்க. பாத்தீங்களா, அந்த கட்சி தான் உங்களை 10 வருஷம் ஆட்சிக்கு வரவிடாம வச்சிருந்துச்சு. செய்யாத பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊண்ட வைக்க பாக்குறீங்க. நீங்க சுப்புராயன் காலகட்டத்திலே கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்த கட்சி இந்த கட்சி. அதற்கு பிறகு பரிணாமமா வந்துதான் இங்க வந்திருக்குது. ஆக எதுவுமே செய்யாமல் திருச்சூலியில பிறந்தவர் இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்திருக்கிறார்னா ரமண மகரிஷி, அதே மாதிரி வடலூர் வள்ளலார், இதெல்லாம் ஆன்மீக பூமி. நீங்க கொண்டு இங்க ஆன்மீகத்தை திணிக்க வேணாம். இன்னைக்கு வடலூர்ல சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் தந்தை பெரியார் எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மாற்றுவதற்கு நேரு பண்டிதரை இசைவு தெரிவித்தார். தமிழ்நாடு தான் அதற்கு முன்னுதாரணமா இருந்துச்சு. அந்த மாநிலத்தை திரு அண்ணாமலையும் திரு மோடி அவர்களையும் குறைச்சு மதிப்பிடுறாங்க. அவர்கள் தான் இங்கு தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதுன்றதை பணிவோடு சொல்லிக்கிறேன். ஓகே, அதிமுகவை பலவீனப்படுத்தணும் திரு கோவை செல்வராஜ், அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில தான் திமுக பாஜக வரணும்னு விரும்புதா? அதிமுக திமுகன்னு இருதுருவ அரசியல்னு சொல்லிக்கிட்டே 1 மணி நேரம் பேசினா 50 நிமிடங்கள் பாஜகவை பத்தி ஸ்டாலின் பேசுறாருன்னு வானதி விமர்சிக்கிறாங்களே. அதாவது ஆரம்பத்திலிருந்து நீங்க வானதி சீனிவாசன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரை நான் ஒரு தலைவராகவே நினைக்கிறதுல அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. உங்க ஊர் தான், அதாவது உங்க ஊருக்காரங்க, அதனாலதான் உங்ககிட்ட அதை சொல்றேன். இல்ல நான் சொல்லி வர்றேன். பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்பொழுது வர்றதை நாங்க வேண்டாம்னு சொல்லல, வாங்க. ஆனா மழை பெஞ்சு மக்கள் 28 லட்சம் குடும்பங்கள் பாதிச்சாங்களே, அந்த நேரத்துல கோயம்புத்தூருக்கு சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நீங்க ஒரு ரோடு ஷோ வந்திருந்தீங்கன்னா மக்களோட மனநிலை என்னன்னு புரிஞ்சிருக்கும். எந்த விதமான உதவியும் இல்லாம உள்துறை அமைச்சர் அனுப்புனீங்க, நிதி அமைச்சர் அனுப்புனீங்க, பாண்டிச்சேரி கவர்னர் அனுப்புனீங்க. எல்லாரும் வந்து பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில ஒரு 10 பைசா கூட கொடுக்காம மக்களை ஏமாத்திட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களே. தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா 2019 அந்த புயல்கள் 6 புயல் பாதிச்சது, கஜா புயல், எல்லா புயலும் பாதிச்ச நேரத்துல ஒரு 10 பைசா கூட கொடுக்காத ஒரு பிரதமரா இருந்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் 5 லட்சம் 4 லட்சம் 6 லட்சங்கிற வாக்கு வித்தியாசத்துல அண்ணா திமுகவையும் இவங்களையும் தோக்கடிச்சோமே, அதை விட இன்னும் மோசமான ஓட்டுகள் தான் இவங்க வாங்குவாங்களோட. நிச்சயமா மக்கள் என்ன பிரதிபலிக்குதுன்னு பாப்போம். நன்றி. நிகழ்ச்சி நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1920 நீதி கட்சி வந்து 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண கட்சி. அதனால இந்தியாவிலேயே தமிழ்நாடு டிஃபரெண்டா இருக்கும். இந்த மண், இந்த மக்கள் என்னைக்குமே இவங்களை எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஆணவத்துலதான் அழிய போறாங்க. வானதி வந்து தலைவரே இல்ல, அண்ணாமலை ஒரு ஜோக்கர்னு தயாநிதி மாறன் சொல்றாரு. இந்த ஆணவத்தெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கோவை செல்வராஜ் நிரந்தரமாக அரசியல் இருப்பார் என்ற உத்தரவாதத்தை நான் சொல்லிக்கிறேன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.